சொந்தமா? இல்லைங்க, டோட்டலி எங்க 2 பேரும் யார் பார்த்தாலும் அதுதான் கேட்பாங்க. நீங்க ரிலேட்டடா? சில இடத்துலலாம் நீங்க லவ் மேரேஜா? ஏன்னா ஊரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூருங்க. எம்பிஏ முடிச்சிருக்கேன். ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே கோயம்புத்தூர்ல. கல்யாணம் பண்ணி தான் புதுக்கோட்டை வந்தது நான். பொண்ணு பார்த்தது நிச்சயிக்கப்பட்டதான் பண்ணது. ஆமா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லவ். பரவாயில்ல சார், பாருங்க நீங்க மறந்துட்டீங்க, சார் சொல்றாரு பாருங்க. எல்லாருமே கேட்குற கேள்வி, நீங்க லவ் மேரேஜா? ஆமா. நீங்க நினைச்சு பாத்தீங்களா மேம், ஒரு அரசியல்வாதி வந்து கல்யாணம் பண்ணிக்குவோம், அமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு? எனக்கு சாய்ஸே கிடையாதுங்க. அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அது. பட் அவங்க பெஸ்ட் சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்கங்கிறது ஐம் ஹாப்பிங்க. நான் அம்மா அப்பா என்ன எங்களோட வளர்ப்பே அப்படிதாங்க. இப்போ இங்கேயும் அப்படிதான் பசங்களை அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அது நம்மளுக்கு நல்லதா இருக்கும்னு. எங்க அம்மா தான் முழுக்க முழுக்க காரணம். இவரே தான் எங்க வீட்டுல மாப்பிள்ளையா வரணுங்கிறது எங்க அம்மா தான். அப்பா அம்மாவுக்கு பிடிச்சாலும் பொண்ணுக்கு பிடிச்சாலும் நம்ம. ஆமா, அதுதானே முக்கியம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் முறை இல்ல பார்க்கும்போது? அந்த அளவுக்குலாம் எங்க அப்பெல்லாம் அந்த சாய்ஸ்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சா அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னது அது சாய்ஸ், குட் சாய்ஸ்ங்க. ஆமா. முதல் முறையா நேரா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? சாரை முதல் முறையா பார்க்கும்போதா? போட்டோல பார்த்ததா நேர்ல பார்த்தது? நேரா பார்க்கும்போது சொல்றேன். என்ன போட்டோல இருக்கிற மாதிரி இருந்தாரா, இல்ல வித்தியாசமா காஸ்டியூம்ஸ்ல வந்தாரா, எப்படி உங்களுக்கு? ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா இவங்க ஒரு பெரிய பெட்டாலியனோட வந்திருந்தாங்க. என் பிரதரின்லா இவரெல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குன்னு இதுல எது மாப்பிள்ளைன்னே தெரியலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் தனியா உள்ள வந்து பேசினாங்க. ரொம்ப டவுன் டு எர்த்தாக பேசினாங்க. நம்மளுக்கு அதாவது ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி பேசும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் அதையும் மீறி எங்கள் அப்பாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க இவங்களை பற்றி ரொம்பவுமே பெருமையாக சொன்னாங்க. அவர் ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படிலாம் அவங்க சொன்னோன்னே அப்புறம் எம்எல்ஏன்றனால பொண்ணு கொடுக்க யோசித்தாங்க. இல்லை சார், எம்எல்ஏன்றனால மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அது சின்ன ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியில் நான் பொலிட்டிக்கல் ஃபேமிலி வந்து அந்த பொலிட்டிக்கல் ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிறப்ப டெஃபினட்டாக ஒரு சின்ன யோசனை இருக்கும்ல, அது இயற்கையாக இருந்திருக்கும். அது ஒன்று மட்டும் தான் அவங்க லைட்டாக ஹைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதனால் அதுக்கு இப்போ வந்து அதான் குட் சாய்ஸ்ன்றாங்க. பரவாயில்ல. ஆனால் வந்து அவங்க அரசியல்வாதி வந்து நம்மளுக்கு ஒரு நிறைய பிம்பங்கள் இருக்கும். ஐயா அரசியல்வாதினா இப்படி தான் இருப்பாங்க, ஐயோ எம்எல்ஏவா அப்படின்ட்டுலாம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துச்சு? எங்கள் அப்பா கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருந்தாருங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் ஒரு இது இருந்தது, ஐயோ நம்ம பாப்பா அங்கே போய் கரெக்டாக இருந்துருவாளான்னு. பட் அப்பாவோட ஃப்ரெண்ட் அவர் வந்து இவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாருங்க. அதனால வந்து விஜயபாஸ்கர் சாரை நிறைய தெரியும், எளிய மக்கள்கிட்ட பழகுவார் போவார்ன்ட்டு. வீட்டுக்கு எப்படி உள்ளுக்குள்ள ரொம்ப கோவமா இருப்பாரா, ஜாலியான டைப்பா எப்படி? இந்த கோவமா இருந்தா கிட்ட போக மாட்டாங்க. மற்றபடி நம்ம இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதே பெரிய அதெல்லாம் அதுதான் என்ன கேட்பாங்க, நீ எப்படி நீங்க ரொம்ப நாங்க வந்து அவர்ஸ் கணக்கா உட்காந்து பேசுறது அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு அவர் குட் மூட்ல இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும்.